ஹரிகரன், யார் இந்த நஸ்ரல்லா? இவருடைய பின்புலம் என்ன? இவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுது? ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தோடு இது பார்க்கப்படுகிறது என்றால் நம்ம சில கிராஃபிக்ஸாக பார்க்கலாம். இந்த ஹசன் நஸ்ரல்லா ஹிஸ்புல்லா அமைப்புடைய தலைவர். நம்ம ஃபுல் ஃப்ரேம் கார்ட்ஸ் பார்க்கலாம். ஹிஸ்புல்லா அமைப்புடைய தலைவர், லெபனானுடைய அதி முக்கியமான அதிகார மையம். அவர் லெபனானுடைய பிரதமரோ அதிபரோ அல்ல, ஆனால் ஆட்சியில் முக்கிய பங்கு ஆற்றுபவர். லெபனானில் ஒரு ஷியா தலைவராக அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை கட்டமைக்கிறதுல அதை நடத்துறதுல ரொம்ப முக்கியமானவர். இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு எதற்காக உருவாக்கப்படுதுன்னு பார்க்கிறோம். இது லெபனான்ல இருந்தாலும் கூட பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக, அவர்களுடைய நலன்களுக்காக, அவர்களுடைய உரிமைக்காக, அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு 83 உருவாக்கப்பட்டு அது தொடங்கி அவர் இருந்தாலும் கூட அதனது முந்தைய தலைவர் கொல்லப்பட்ட பிறகுதான் பதவிக்கு வரார். ஹிஸ்புல்லா அப்படின்னா பொருள் என்னன்னா கடவுளுடைய கட்சி அப்படிங்கிறது பொருள். இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன செய்யுதுன்னா, இஸ்ரேலை தாக்குது அப்படிங்கிறத தாண்டி அங்கே நிறைய சமூக செயல்களையும் செய்யுது. ஹாஸ்பிட்டல்கள் நடத்துது, அங்கே சேரிட்டி செய்யுது, அங்கே நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டு வரதை பார்க்கிறோம். அதை தாண்டி அதனது முக்கியமான நோக்கம் இஸ்ரேலை அழிப்பது, இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இல்லாமல் ஆக்குவது, பாலஸ்தீனிய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது. இதுக்கு முந்தைய தலைவர் கொல்லப்பட்ட பிறகு 1992 ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக நஸ்ரல்லா இருந்து வருகிறார். அவர் அந்த பதவிக்கு வந்ததிலிருந்தே அவர் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வருகிறார். இஸ்ரேல் அங்க லெபனானுக்கு போனது, தெற்கு லெபனான் எல்லாம் குடியேற்றம் செய்தது. ஆனால் அதற்கு ஒரு பெரிய தலைவலியாக இஸ்ரேலுக்கு இருந்து இஸ்ரேல் அங்கிருந்து வெளியேற செய்வது, 2ஆம் லெபனான் இஸ்ரேல் யுத்தத்தில் ஒரு முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தது. இப்படி பல முக்கியமான பணிகளை செய்து இஸ்ரேலுக்கு பெரிய சவாலாக இருக்கிறார். சவால் ஏன் இவ்வளவு அதீதமாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் கொண்ட ஒரு பெரிய இராணுவ படையாக ஹிஸ்புல்லாவை கட்டி அமைத்திருக்கிறார். இன்னைக்கு பல நாடுகளுடைய இராணுவங்களுக்கு இல்லாத வான்படை, மிசைல் அண்ட் ராக்கெட் பவர் ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கு. இந்த ராக்கெட்டுகள், மிசைல்கள் தான் இஸ்ரேலை அச்சுறுத்துகிறது. இது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, ஈரான் கிட்ட இருந்து வருகிறது. அவருக்கு பரிபூர்ண ஆசி ஈரானுடைய நிர்வாகத்துக்கிட்ட இருந்து, ஈரான் அரசு கிட்ட இருந்து இருக்கிறது. அவருக்கான இராணுவ பலமாகட்டும் இல்ல அரசியல் ஆதரவாகட்டும் ஈரான் கிட்ட இருக்கு. ஈரான் சொல்வதை ஹிஸ்புல்லா செய்யும். அதனது தலைவராக ஹசன் நஸ்ரல்லா செய்வார். இது ஈரானுக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஈரான் என்ன சொல்லியிருக்கிறது, அவர் போனாலும் கூட, ஒருவர் போனால் இன்னொரு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இன்னமும் கூட ஈரானோ லெபனானோ ஹிஸ்புல்லாவோ ஹசன் நஸ்ரல்லா இந்த தாக்குதலில், நேற்று இரவு பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிறத உறுதி செய்யலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் எங்களுடைய தாக்குதலில் அப்படிங்கிறத உறுதி செய்து இருக்கிறது. அவர் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, கடந்த வாரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இஸ்ரேலுடைய குறியா அப்படின்னு கேட்கும்போது அவர் இஸ்ரேலுடைய குறிதான் என்று குறிப்பிட்டு இஸ்ரேலுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர், அந்த தலைவர்லாம் குறிப்பிட்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய விளைவை அது ஏற்படுத்தும். நஸ்ரல்லா உயிர் தப்பினாரா, கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருந்த நிலையில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது இஸ்ரேலுடைய ராணுவம் சொல்லக்கூடிய செய்தி. ஹிஸ்புல்லா அமைப்பு அதை பற்றிய எந்த அதிகாரப்பூர்வ செய்தியும் வெளியிடல. நாம் இப்ப பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஹிஸ்புல்லாவும் பதில் தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இஸ்ரேலும் கூட பல ஹிஸ்புல்லா நிலைகள் மீது, ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அதனது ராணுவ பலம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மிசைல்கள் மற்றும் ராக்கெட்டுகள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கு. அதையெல்லாம் தாக்குறதுக்கான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரமாக நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 800 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த ராணுவ தளங்கள் எல்லாம், இந்த ராணுவ தளவாடங்கள் எல்லாம் குடிமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நம்ம அதை குறி வைக்கிறோம் அப்படின்னு. இந்த குறியோடைய உச்சமாக நஸ்ரல்லா கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அண்மை செய்தி, முக்கிய செய்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.